ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பரபரப்பு தொத்துக்கிச்சு. வழக்கமா மேட்ச் நடக்கிறப்ப தான் புது ரூல்ஸ் வரும். ஆனா இந்த முறை பிசிசிஐ பிராக்டிஸ் சீசனுக்கே அதிரடியா சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னப்பா புதுசா இருக்குன்னு நீங்க கேட்கறது புரியுது. அந்த 7 முக்கியமான விதிகள் என்னென்ன? இதனால டீம்ஸுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்னு வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல ஒரு டீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே கிரவுண்ட்ல இல்ல நெட்ஸ்லயோ இன்னொரு டீம் நுழையவே கூடாது. ஒரு டீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டீம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறதுல பிசிசிஐ தெளிவா இருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்கும் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு புது பிட்ச் தயார் செஞ்சு கொடுக்கணும். பழைய பிட்ச் விளையாடி பழகுறது இனிமே வேலைக்காகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீம் அவங்க பிராக்டிஸை சீக்கிரமாக முடிச்சிட்டாலும் அந்த மீதி நேரத்தை அடுத்த டீம் பயன்படுத்த முடியாது. அந்த ஸ்லாட் டீமுக்கு மட்டும்தான். இந்த சீசனில் ஒரு டீம் அதிகபட்சமாக 2 பயிற்சி போட்டியில் மட்டும்தான் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பிசிசிஐ கிட்ட முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும்னு இஷ்டத்துக்கு விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும்போது மெயின் ஆடுகளத்தை பயன்படுத்தக்கூடாதான். மைதானத்தோட ஓரத்தில் இருக்கிற சைட் பிட்சில் மட்டும்தான் பயிற்சி மேட்ச்லாம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நைட்டில் லைட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மின்சார சேமிப்பு அல்லது வேறு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான கட்டுப்பாடு தான். பயிற்சி நேரத்தை ஒதுக்கீடு செய்யும்போது அந்த ஒரு டீமுக்கு, அதாவது ஹோம் கிரவுண்டுக்கு தான் முதல் உரிமை குறிக்கணும். 2 டீமும் ஒரே நேரத்துக்கு கேட்டால் டீம் மேனேஜ்மெண்ட் தான் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் பார்க்கும்போது பிசிசிஐ பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் மேலேயும் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் மேலேயும் அதிக அக்கறை எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக மேட்ச் நடக்கிற மெயின் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே சமயம் கம்மியான ப்ராக்டிஸ் மேட்ச் தான் கிடைக்கிறதால டீம்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் 2020 இந்த ப்ராக்டிஸ் விதிமுறை மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பிளேயர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இதே மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.